அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான சங்கடஹர சதுர்த்தி. பிள்ளையாருடைய வழிபாட்டிலே மிக முக்கியமான வழிபாடு சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு தான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்கும், வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நினைத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி கிடைப்பதற்கு, விக்னங்கள் தீர்வதற்கு கண்டிப்பாக நாளைய தினத்தில் பிள்ளையாரை வழிபட மறக்கவே கூடாது. அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சதுர்த்தி நாளைக்கு அப்படி என்ன விசேஷம், நம்ம என்ன விசேஷமான ஒரு தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு பதிவு தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்திக்கு கிருஷ்ண பிங்கள சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குங்க. இது நமக்கு எப்போ கரெக்டாக தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மதியானம் 3:28 மணிக்கு தொடங்குகின்ற அந்த திதியானது நமக்கு ஜூன் 15ஆம் தேதி மாலையில் 3:02 மணி வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே சதுர்த்தி வழிபாடு அப்படின்னாலே சந்திர பகவானோட நமக்கு தொடர்பு கொண்டது. அப்போ மாலை நேரத்தில் நாளை மாலையில் ஒரு 5:30 மணிலேருந்து ராத்திரி ஒரு 9 மணி 8:30 மணி வரைக்கும் இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை பிள்ளையாரை நினச்சி நம்ம வழிபட்டாலே போதும். நாளைக்கு இந்த கிருஷ்ண பிங்கள சங்கட சதுர்த்திக்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் தான் விநாயக பெருமான் பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி அந்த நாளில் நம்ம வந்து பிள்ளையாருக்கு ஒரு பூஜைகள் பண்ணுறது, நம்ம எளிமையான தீப வழிபாடுகள் பண்ணுறது, அட்லீஸ்ட் நம்ம ஒரு தோப்பு கரணம் போடுறது, ஒரு சிதறு தேங்காய் உடைக்கிறது, நமக்கு ஏதாவது பிள்ளையாருக்கு பிடித்த அந்த இஷ்டமான மோதகங்கள், சுண்டல், அது மாதிரி எளிமையான நைவேத்தியங்களை ஏதாச்சும் வச்சு பிள்ளையாரை நாளைக்கு நீங்கள் வணங்கினாலே போதும். கணபதியோட பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நாளை தினத்தில் யாராச்சும் நம்ம விரதங்கள் நிறைய பேர் இருப்போம் பார்த்திங்களா, அப்படி விரதங்கள் இருந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தோஷங்கள், இந்த மாதிரி பாவங்கள் நீங்கிறது, அதுவும் சனி பகவானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த சனி தோஷங்களும் நிச்சயமாக நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நாளை தினம் நம்ம ஏற்றப்போகின்ற எளிமையான ஒரு தீப வழிபாடு, இந்த தீபத்தை வந்து நாளைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரே ஒரு தேங்காய் நீங்கள் வாங்கிட்டு போய் அந்த கோவிலில் வச்சு சரிப்பாதையாக உடச்சிக்கோங்க. அப்போ 2 அந்த பாதி பாதி மூடி வரும் பார்த்திங்களா, அந்த மூடியில் மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு அந்த குடுமி எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் அந்த கோவிலில் வச்சு அந்த தேங்காய்க்கு வந்து ஒன்று தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு தீபங்கள் ஏற்றலாம், பஞ்சத்திரி போட்டு, இல்லாட்டி சுத்தமான நெய் விட்டுட்டு தீபங்கள் ஏற்றலாம். எக்காரணம் கொண்டும் இந்த தேங்காய் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றுறது, இல்லாட்டி வேறு ஏதாவது கலப்பெண்ணெய், அது மாதிரியான எண்ணெய்கள் ஊற்றி நம்ம வந்து தீபங்கள் ஏற்றவே கூடாது. அந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி நாளைக்கு நீங்கள் மாலை நேரத்தில் இந்த ஒரு எளிமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தீபம் தான். ஆனால் இப்படி தேங்காய் தீபம் வந்து நாளை தினத்தில் நம்ம ஏற்றி நம்ம வந்து பிள்ளையாரை வழிபடுறப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள், கோரிக்கைகள் வச்சாலும் நிச்சயமாக நடக்கும். நமக்கு அந்த ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த தடைகள் எல்லாமே தகர்த்தெறியக்கூடிய சக்தி இந்த தேங்காய் தீபத்துக்கு இருக்குது. அதனால் நாளைக்கு இந்த எளிமையான ஒரு தீபத்தை வந்து கண்டிப்பாக ஏற்ற மறக்காதீங்க. அதே மாதிரி இப்போ கோவிலுக்கு போயிருக்கிறவங்க பிள்ளையாருக்கு அருகம்புல்லால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். சின்ன கொஞ்சோண்டு நீங்கள் வந்து அருகம்புல் மட்டும் வாங்கிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பெயர்கள் சொல்லி கோவிலில் நம்ம அர்ச்சனை நம்ம பண்ணுறதுங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷமாக இருக்கும். இப்போ வந்து எங்களால் கோவிலுக்கு போக முடியலம்மா, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நாளைய தினத்தில் நம்முடைய வீட்டில் சின்னதான ஒரே ஒரு அகலில் மட்டும் ஒரு தீபம் ஏற்றுங்க. நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்து அது 11 நாள் தொடர்ந்து செய்யக்கூடிய பிள்ளையாருடைய அந்த வழிபாடு, அதில் வந்து 16 வகையான அந்த பிள்ளையாருடைய நாமங்கள் கொடுத்துருக்கோம், திருநாமங்கள். அப்படி நீங்கள் அந்த திருநாமங்கள் சொல்லி பிள்ளையாருக்கு உங்கள் வீட்டில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு, அகல் நெய் விளக்கு இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏதாச்சும் நம்ம ஏற்றிட்டு சின்னதான ஒரு மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சிக்கோங்க. அந்த மஞ்சள் பிள்ளையார் வெற்றிலை இல்லாட்டி ஒரு வாழை இலை இல்லாட்டி ஒரு பித்தளை தட்டு, அதில் சின்னதான ஒரு மஞ்சள் மட்டும் நம்ம ஒரு இது மாதிரி நம்ம பிடிப்போம் பார்த்திங்களா, சின்ன ஒரு உருண்டை மாதிரி அப்படி பிடிச்சி வச்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அருகம்புல் மட்டும் வாங்கிட்டு அந்த அருகம்புல்லால் இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அந்த 16 வகையான அந்த திருநாமங்கள் சொல்லி, அந்த பாலகணபதியின் அருட்பதமலர்கள் போற்றி, பகர்த்தரின கணபதியின் பாதங்கள் போற்றி, இந்த பாடல் வேணால் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கூட கொடுக்குறேன். இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 16 வகையான திருப்பெயர்களை சொல்லி
பிள்ளையாருக்கு அருகம்புல்லால் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லாதவங்க எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஓம் கம் கணபதியே போற்றி இல்லாட்டி ஓம் பிள்ளையாரப்பா போற்றின்னு சொல்லிட்டு 27 முறை நீங்கள் சொல்லி கூட அர்ச்சனை பண்ணலாம். இப்படி எளிமையான முறையில் நாளைய தினம் நீங்கள் பிள்ளையாருக்கு ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு உங்கள்கிட்ட என்ன சுவாமிக்கு நிவேதனங்கள் இருக்கோ எது வேணாலும் வைக்கலாம். ஒரு 2 கல்கண்டு மட்டும் வச்சா கூட போதும். அப்படி எளிமையான முறையில் ஒரு தீப ஆராதனைகளை காமிச்சிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்களேன். நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு கோரிக்கைகளும் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களும் கர்ம வினைகளும் அதை கரைக்கக்கூடிய சக்தி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சங்கட சதுர்த்திக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதுவும் இந்த சனிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால இது சனி மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுது. அதனால் நாளைக்கு நம்ம இது மாதிரி பிள்ளையாரை வணங்குறதன் மூலமாக சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள், அந்த பாதிப்புகள், அந்த எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் எளிமையான இந்த ஒரு தீபமும் சின்ன சின்ன அந்த ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லி நீங்கள் வணங்கி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் என்றைக்குமே பிள்ளையாருடைய அருளால் ஏற்றங்கள் மட்டும்தாங்க இருக்கும். அதனால் நிச்சயமாக நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே போற்றி இல்லாட்டி ஓம் பிள்ளையாரப்பா போற்றிங்கிற எளிய ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குறது எல்லாருக்குமே நல்ல ஒரு உந்துதலாக ஒரு ஆன்மீக தூண்டுகோலாக இருக்கும். நம்முடைய இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.